ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்கான செலுத்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக கொடுத்து சிலருக்கான செலுத்துகிறோம் பிதாவே. விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட இதோ இந்த தொலைபேசியின் வாயிலாக அநேகருக்கு வாலிபர்களுக்கு பயன்பெறும் வகையிலே இதோ சத்தியத்தை எடுத்து போதிக்கிற தாசர்களின் ஆசிரியமாக ஜெபிக்கிறோம். இதோ கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நிர்வசமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. இதோ சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த சத்தியமானது அனைவருக்கு இதன் முன் இந்த தொலைபேசியின் வாயிலாக சென்றடைய நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. விசேஷமாக என்ற நாட்களிலே வாலிபர்கள் அநேக காரியங்களுக்கு அடிமையில் இருக்கிறார்கள் பிதாவே. தொடர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தியானது பயன்படும் நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ வாலிபர்கள் உங்களுடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம் பிதாவே. அப்படியாக உங்களுடைய வசனத்தின் மூலமாக தங்களை காத்துக்கொள்ள நிர்வகிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசின ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஆரம்பம் முதல் முடிவு வந்து கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இவை அனைத்தும் எங்கள் அன்றாக இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் கூடி வந்த சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கார்த்தி. நான் ஒய்எல்ஏ என்கின்ற அகாடமியில் நான் வேத வகுப்பை பயின்று வருகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த டிஜே ப்ராட்காஸ்டிங் மூலயமா அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் டெரிஜி மேக்மிலன். என் பேர் ஜோஸ். நம்ம இந்த டிஜே ப்ராட்காஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக சமுதாயமும் வாலிபர்களும் அப்படிங்கிற தலைப்பில் ரேசிசம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தேவனுக்கும். இந்த நாளில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சகோதரர் நம்மளுக்கு விளக்கப்படுத்துவார். நன்றி பிரதர். இந்த நாளிலும் கூட நம்ம அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வாலிபர்கள் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திக் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், அடிக்ஷன்னா என்ன? அடிக்ஷன்னா பார்த்தோம் அப்படின்னா அது அடிமை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம எடுத்து படிக்கும்போது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. அதாவது எந்த விஷயம் ஜெயிக்குதோ அதுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கும். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம ஜெயிச்சிருந்தாங்க, அவங்க நம்ம ஜெயிச்சாங்க, நம்மளை அடிமையாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு பழக்கமோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன ஜெயித்தது அப்படின்னா அதுக்கு நான் என்ன அப்படின்னா அடிமை. உண்மையாகவே அவர் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அடிமைத்தனம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். வேதாந்தத்தில் இதை பற்றி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கோங்க. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். அதில் நாம் பார்க்குறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது அடிமை அப்படின்னா 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று சரீரப்பிரகமான இருக்கக்கூடிய அடிமை, இன்னொன்று நம்முடைய திங்கிங் ப்ராசஸ், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய அடிமை. இருதயத்தில் உள்ள அடிமைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஒன்று இப்போது எல்லாருமே ஃபுட்டு நல்லா சாப்பிடுவோம், சரியா? ஃபுட் அதாவது உணவு எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் பிடிக்கும். இப்போது ஒருத்தருக்கு சிக்கன் பிரியாணி நல்லா பிடிச்சிருக்கும், மட்டன் பிரியாணி நல்லா பிடிச்சிருக்கும். அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த கடைக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன டேஸ்ட், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. வேறு எந்த ஒரு டிஷ்ஷுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. எந்த கடைக்கு போனாலும் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த டேஸ்ட்டை தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் ஒரு அடிமையை நம்ம சொல்லிக்கலாம். அதாவது அடிமை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த செய்யணும்னு விரும்புகிறாரு, அதை செய்யணும்னு விரும்புகிறாரு, ஆனால் அவரால் செய்ய முடியல. இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு அவருக்கு தெரியுது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, ஆனால் அந்த விஷயத்தை அவரால் பண்ணாமல் இருக்க முடியல. உதாரணத்துக்கு மதுபானம் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், மதுபானம் பண்ணுறது தவறு தெரியும். ஆனால் அந்த மதுபானம் பண்ணுறது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிற விருப்பமும் அதை பண்ணாமல் இருக்க முடியாத நிலையம் தான் என்னன்னா அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் சரீரத்தில் இல்லை, ஆனால் ஒருத்தருடைய மன அளவில் அவர் அடிமையாகிறார். இல்லை, இதே மாதிரி வாலிபர்கள் வேற எந்தெந்த விஷயங்கள்ல மன அளவில் அடிமையாகிறாங்க? வாலிபர்கள் மோஸ்ட்லி எல்லாருடைய கையிலையுமே ஃபோன்ஸ் இருக்கும்.
அப் டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து மோஸ்ட்லி காலேஜ் முடிக்கிற பசங்க எல்லாத்துட்டையுமே ஃபோன் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடுவாங்க, பப்ஜி கேம் விளாடுவாங்க இல்லையா. பசங்க வந்து அவங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க. விளையாடக்கூடாது, அதான் எக்ஸாம் டைம் வந்து விளையாடக்கூடாதுன்னு அவங்க திங்கிங் நினச்சாலுமே அவங்களுடைய இருதயத்தில் இருந்து அது விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க விளையாடணும் அப்படின்னு ரொம்ப அதில் ஈடுபாடாக இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு தெரியுது, ஆனா எக்ஸாம் இருக்குது படிக்கணும் அப்படின்னு தெரியுது, படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. உண்மையா படிக்க முடியல. ஏன்னா அதுல வந்து அந்த கேம் விளையாடுறதுல ஒரு அடிஷனா இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவர முடியல அந்த வாலிப பசங்களுக்கு. ஆமா, அதனால அவங்க என்ன பண்றாங்க, நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களால ஸ்கூல்ல போய் கவனம் செலுத்த முடியாது. ரோமர் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 19வது வசனம் வந்து நம்ம இப்படி படிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அதாவது ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேங்கிறார். பவுல் என்ன சொல்றாருன்னா, நன்மை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால் நன்மை செய்ய முடியல, தீமை என்ன பண்றேன் செய்யறேங்கிறார். 23வது வசனம் பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறேங்கிறார். அப்ப இதுதான் அடிமைத்தனம். வேற நீங்க சொல்லுங்க கார்த்திக். அதாவது வேற பொதுவா வாலிபர்கள் எந்தெந்த விஷயங்கள் அடிமையாகிறாங்க, வேற எந்தெந்த விஷயத்தில் அடிமையாகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரக்ஸ் விஷயத்தில் வந்து அதிகமாக வாலிபர்கள் வந்து அடிமையாகலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வயசில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ட்ரக்ஸு பழகணும் அப்படின்னா அது எப்படி இருக்குமே அப்படின்ட்டு அவங்களே ஒரு தாட் எடுத்து அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க வந்து போக போக அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, அது இல்லாமல் சரியாக மற்றவங்க மேலே கவனம் செலுத்த முடியாது ஒருத்தர் வந்து சொல்லும் போது. அதனால் அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அது வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பொருளை தான் ஆரம்பிக்கும், ஆனால் அது வந்து விளைவு வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடுறதா இருக்குது. நிறைய பேரை கூட நம்ம ரியல்லே பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது ஒரு வாலிப பையன் அவன் வந்துட்டு கடைசியில் என்ன ஆவான் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி தன்னோட உயிரை வந்து உறவனாக தான் இருப்பான். அவனால் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் வந்து யோசித்து செயல்படுவான். இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னா அவனால் அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர முடியாது. அவன் வந்து தன்னுடைய உயிரை வந்து உறவனாக தான் இருப்பான். அவனால் இன்னொரு வாழ்க்கையை வந்து அவனால் வாழ முடியாது, நினச்ச மாதிரி அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதுக்கப்புறம் அவன் வந்து நினச்ச இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு வாலிபர்கள் வந்து அதிகமாக ட்ரக்ஸ் விஷயத்தில் வந்து அடிமையாகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு போதைப் பொருள் எடுக்க அவர் தூண்டுது. இந்த போதைப் பொருள் எடுக்கிற அந்த விஷயம் ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல தொடங்கின விஷயம் தான் கடைசியில் அது என்னதாகுதுன்னா, அது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு மாறுது. இப்போ வாலிப வயசுல இருக்கிற ஒருத்தர் அடிமையாகிறதுனால அவர் என்னென்ன ஆபத்துகளை சந்திப்பார்? ஓகே, என்னென்ன ஆபத்துகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம வேதாந்தத்துல இருந்து நம்ம பார்க்கலாமா? ஓகே, 127ஆம் சங்கீதம் வாசிங்க. 5வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதம் 5வது வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அதாவது அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லக்கூடியது இருக்கிறது. நம்ம வாலிப பசங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கருவி, அதாவது ஒரு அம்புக்கு வந்து ஒப்பாயிருக்கிறாங்க. அம்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்பை வந்து இழுத்து விடுவாங்க, அதோடைய கோல் நோக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது லட்சியத்தை போய் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வாலிபர்கள் வந்து இப்படிப்பட்ட ட்ரக்ஸ்லேயோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்லேயோ அவங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏம் கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அது போகிற திசை வந்து எப்படின்னா மாறி போயிடும். அப்போ அவங்களுடைய கோல், அவங்களுடைய லட்சியத்தை வந்து அடைய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அவனுடைய கோல், அந்த லட்சியத்தை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து அடைய முடியாது. ஏன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வாலிபர்களுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைங்களை விட முதியோர்களை விட வாலிபர்களுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அவனுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? இல்லை எந்த ஒரு ஜாப் அந்த மாதிரி வேலை விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வாலிபரில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க, நிறைய ஐடியாஸை கொடுப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட மெமரி ஃபுல், இந்த மாதிரி
திங்கிங் ப்ராசஸ் இருக்கிறதுனால வாலிபருடைய மைண்ட் செட் வந்து எப்போவுமே ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அடிமைகளாக இருக்கிறதுனால, ஐ மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸில், ஆல்கஹாலில், ட்ரக்ஸில் இந்த மாதிரி அடிமையாக இருக்கும்போது அவருடைய மெமரி பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அப்போ அவங்க ஏம் பண்ணுற அந்த கோல் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வாலிபர்கள் வந்து வாலிப வயசுல இந்த ரேஷனல் திங்கிங் வந்து இருக்கும். அதாவது ரேஷனல் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுத்தறிவு. அதாவது நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்பாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும்னா அவங்க கேட்குற கேள்வி, நான் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல விஷயம். அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த அடிமைத்தனம், இந்த அடிக்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க கேள்வி கேட்கிற திறனை குறைக்குது. அதாவது அவங்க யோசிக்கிற திறனை குறைக்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்பத்தை கொடுத்து அதை என்ன பண்ண லாக் ஆக்குது. இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன் வாலிபர்கள் வந்து அடிமையாகிறதுனால அவங்களுக்காக ஏன் ஆபத்து அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்துட்டு ஒரு வாலிபர் வந்து இருக்காரு. அந்த வாலிபர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒரு கலெக்டராகவோ, இல்லை நான் ஒரு டாக்டராகவோ, இல்லை நான் ஒரு இன்ஜினியராகவோ ஆகணும் அவர் வந்து விருப்பப்படுறாரு. சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து நான் இந்த மாதிரி கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு தன்னுடைய லட்சியத்துக்காக அவர் வந்து நல்லா படித்து நல்லா வந்து முன்னேறிக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்னால் எதுலேருந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது டீனேஜ் வயசு. டீனேஜ்னு ஆரம்பிக்கும் போது 13லேருந்து ஒரு 25 இல்லை 26 அந்த மாதிரி ஏஜுக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதனால் அவங்க லட்சியம் வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஒழுங்காக படித்து ஒரு நல்ல ஒரு மார்க், ஒரு ஸ்கோர் எடுத்து அவர் வந்து படித்து முன்னேறிக்கிட்டே வருவார். ஒரு விஷயத்தில் ஒரு ட்ரக்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அதுலேருந்து அவரால் மீட்டெடுத்து கொண்டு வரது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் அவருடைய இலக்கும் அந்த இடத்துல வந்து பாதிப்பாகுது, அவருடைய மனநிலைமையும் அந்த இடத்துல வந்து பாதிப்பாகுது. அதனால தான் நிறைய பேர் ட்ரக்ஸ் இல்லாமையே தன்னுடைய உயிரை வந்து விடுறவராக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அநேக பாதிப்பு வந்து ஏற்பட்டுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 15 வயசுல இருக்கிற ஒரு வாலிப பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு மேல இருக்கிறவங்க இல்லைன்னா அவனுடைய நண்பர்கள் ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு போதைப் பொருளை வந்து அவர்கிட்ட கொடுத்து இதை நீ ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும், நீ இதை ட்ரை பண்ணிட்ட அப்படின்னா இதை நீ கொஞ்சம் ஒரு புகை பொருளை கொடுத்துட்டு நீ இதை கொஞ்சம் புகைச்சு பாரு, நல்லா இருக்கும், நீ இதை செஞ்சாதான் என் டீம்ல நீ இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால வந்து ஒருத்தர் கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது வந்து அவர் வந்து அதுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கு. ரெண்டாவது, சில கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போதைப் பொருட்களை கொடுக்கும்போது இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து போதைப் பொருள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து அந்த கடையில் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் போதைப் பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 5 பசங்களை கூட்டுட்டு வா, அவங்களுக்கு போதைப் பொருள் வாங்கி கொடு, அதுலேருந்து வரக்கூடிய கமிஷன்லேருந்து உனக்கு நான் ஒரு போதைப் பொருள் இலவசமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஆர்வத்தின் அடிப்படையில் செய்யறது, கியூரியாசிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன எப்படி இருக்கும், அந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு வாலிபர் வந்து ஒரு போதைப் பொருளுக்கோ இல்லை ஃபோனுக்கோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறதுக்கு காரணம். அது எப்படி இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது. இது பொதுவாக எந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னா தனிமையாக இருக்கும்போது, யாரும் இல்லாத போது, இல்லை நண்பர்களோடு சேராத போது, பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத போது, இந்த தனிமையா இருக்கிற சூழ்நிலை தான் ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுது. இந்த ஆர்வம் தான் ஒரு வாலிபர் வந்து அடிமைத்தனத்தினுடைய போறதுக்கான முதல் படி. ஒரு வாலிபர் வந்து அடிமைப்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து தன்னை வந்து ஒரு கெத்தா காட்டிக்கணும், மற்றவங்க முன்னாடி நான் தான் பெரியவன் அப்படின்னு தன்னை வந்து மேன்மைப்படுத்தி பேசணும், அவங்க மற்றவங்க வந்து என்னை வந்து உயர்த்தி பேசணும் அப்படின்ட்டு தன்னை வந்து கெத்தா காட்டிக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து அடிக்ட் ஆகிறாங்க. எதை பார்த்து அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறையா சினிமா காட்சிகள் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு ஹீரோஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சீனு காட்டணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்கிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இது வீலிங் தூக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ஹீரோஸ் எல்லாம் செய்யறதுனால அதை பார்க்குற மற்ற வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுறாங்களே நம்ம பண்ணால் என்ன, நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளும் ட்ரை பண்ணால் என்ன தான் ஆகுது, நம்மளை கெத்து நினச்சிக்குவாங்கல்ல அப்படின்ட்டு இவங்க ஒரு தாட் எடுத்து ஒரு விருப்பமாக இவங்க வந்து எடுத்து அதை வந்து நான் வந்து பெரியவனாக காட்டணும் அப்படின்ட்டு மற்றவங்க முன்னாடி ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வீலிங் தூக்குறது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க வந்து அடிமையாகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காரணத்தை பார்த்தோம்.
இவ்வளோ காரணம் தான் ஒரு வாலிபர் வந்து அடிமையா இருக்கான காரணம். ஒண்ணு, அவருக்கு மேல இருக்கிற பெரிய பசங்க அவங்கள வற்புறுத்துறது. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வம். மூணாவது, தன்னை ஒரு பெரிய மனுஷனா இல்லைன்னா ஒரு கெத்து மாதிரி தன்னை காமிச்சிருக்கிறதா ஒருத்தர் அடிமையா இருக்காரு முதல் பாயிண்டா இருக்கு. சரி, இப்போ நம்ம கடைசியா யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம ப்ராப்ளத்தை குறித்து பேசணும் இல்லையா? இப்போ சொல்யூஷன். ஒரு வாலிபர் ஒருவேளை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தார் அப்படின்னா அவர் இந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்? இதுக்கு என்ன பைபிள் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுது? இதான் நம்ம கவனிக்கணும். சரி, ஓகே. அப்போ வேதாந்தத்துல வந்து நம்ம ஒரு சில காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அங்கே 32வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வேத வசனம் இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ நம்ம இந்த அடிஷன் பற்றி நம்ம ஃபுல்லாக பேசிட்டு வருகிறோம். அதில் மோஸ்ட்லி என்ன பேசுகிறோம் அப்படின்னா அடிமை, அப்படிதானே? அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிமையில இருந்து எப்படி அவங்க ரிலீஃப் ஆகுறது, ஐ மீன் எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வேத வசனத்தை அவங்க வந்து படிக்கணும். வேத வசனத்தில் படிக்கணும். அப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு பார்க்கணும். வேத வசனத்தை வந்து மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். இதன் மூலமாக வந்து வாலிப பசங்க வந்து இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சு கொள்வாங்க, தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த அடிஷனில் இருந்து அந்த வாலிப பசங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை ஆக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த சத்தியத்துக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து அறிந்து கொள்வதன் மூலமா எப்படி ஒருத்தர் விடுதலை ஆக முடியும் அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல அதுக்கான பதில் சொல்லியிருக்காரு. ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனத்துல அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16-17 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் அடிமையாக இருந்து வெளியே வராம இருக்கிறது யாருடைய கையில இருக்குன்னா அவங்களுடைய கையில தான் இருக்கு. ஒருவேளை அவர் நினைச்சா அவரால் என்ன பண்ண முடியும்? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். உதாரணத்துக்கு சிம்பிளா இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தருக்கு சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அவர் வந்து அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்துக்கு நேர் ஆப்போசிட்ல இன்னொரு வேலை செய்யலாம். அதை இப்போ அந்த சிகரெட் பிடிக்கிற எண்ணம் வருது அப்படின்னா அவர் நேராக போய் என்ன பண்ணனா தோட்டத்துல போய் வேலை செய்யலாம். ஒருத்தருக்கு மதுபானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அவர் அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்துக்கு போல அவர் வேற ஒரு வேலையை செய்யலாம். அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய ஃபேமிலியோடு நேரத்தை செலவிடலாம். ஒருவேளை ஒருத்தர் வந்து அதிகமான கோபப்படுறாரு, அந்த உணர்வுக்கு அவர் அடிமையா இருக்கிறார் அப்படின்னா அந்த கோபப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இன்னொரு வேலை செய்யலாம். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவரோ இல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர் ஒரு தவறு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவர் தேவன் நோக்கி பைபிள் வாசிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வருவார். அப்போ ஒருத்தர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதும் வெளியே வராததும் அவர் எதற்கு கீழ்ப்படுகிறார் அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா ஒண்ணு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நான் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணிடுவேன்? வெளியே வருவேன். எல்லாம் பேசுங்க கார்த்தி. என்ன அவங்க தான் பேசி முடிச்சுட்டாங்கல்ல, ஜஸ்ட் அடுத்து நீங்கள் ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமே. நம்ம இன்னொரு வசனத்தை ஒன்று பார்க்கலாம். சங்கீதம் 119 9வது வசனத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்மோடு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதில் தானே அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வாலிபன் வந்து தன்னுடைய வாலிய பிரயாத்தில் வந்து ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகும்போது அவன் வந்து எப்படி அந்த அடிக்ட் ஆகலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா, அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவனால் வெளியே வர்றது வந்து அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்திக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்துட்டு லாஸ்ட்ல பார்க்கும்போது லாஸ்ட்ல அந்த 2 லைன்ல பாருங்க,
என்னென்ன சொல்கிறாருன்னா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு வாலிபர் வந்து அடிமையாகிறதுக்கு வந்து மொதல் காரியம் என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய இருதயத்தில் வந்து யோசிக்கிறாரு, அது வந்து செஞ்சால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தில் வந்துட்டு அது வந்து நான் வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த மாதிரி அவர் வந்து யோசித்து நினைச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து அடிமைப்பட்டவராக இருக்காரு. அதுவே தேவனுடைய வார்த்தையை வந்து எடுத்து அதற்கு வந்து அவர் வந்து அடிமைப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தார் அப்படின்னா அவருக்குடைய ஆசீர்வாதம் வந்து தேவன் வந்து கொடுக்குறவராக இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, அந்த வசனம் வந்து அவர் வந்து வாசிக்கும் போது அந்த வசனம் வந்து அவருடைய இருதயத்தில் வந்து தோன்றி நான் செய்கிறது வந்து தப்பு, நான் அந்த பாவம் செய்கிறது தப்பு, அந்த அடிமைத்தனத்துலேருந்து நான் மீட்டு வரணும் அப்படின்ட்டு அவர் வந்து நினச்சி தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரத்துக்கு வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நீ அறி அப்படிங்கிறாரு. இங்கே வந்து இந்த வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வாலிபன் வந்து தன்னுடைய இளம் பிரயாணத்தில் வந்து என்னதான் ஒரு சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் அதனுடைய முடிவு வந்து ஒரு காலத்தில் வந்து தேவன் வந்து நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது அந்த நியாய தீர்ப்பில் வந்து அவர் வந்து எதற்கு தீர்க்கப்படுவார்னு பார்க்கும்போது ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு அப்படிங்கிறது. ஒரு வாலிபன் வந்து எதன் மூலியமா சந்தோஷப்படலான்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்து அநேக விஷயத்தில் வந்து சந்தோஷப்படலாம்னா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இல்லை நான் வந்துட்டு மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், வெளியே போகணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஒரு ட்ரிப்பு போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஒரு போதைப் பொருளையோ இல்லை ஒரு விஷயத்துலையோ நான் வந்து அடிமையாக இருந்தால் தான் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்துட்டு அந்த சின்ன பழக்கம் வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஆபத்துக்கு கொண்டு போகுது. அவரை வந்து அடிமைப்படுத்தி அதுக்கு வந்து முற்றிலுமே அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து செய்யும்போது இதற்கேற்ற தீர்ப்பு வந்து தேவன் வந்து ஒரு நாளை வந்து கொண்டு வந்து உன்ட்ட வந்து கேட்பாரு அப்படின்ட்டு நம்ம வந்து யோசித்து அந்த தவறில் வந்து நம்ம வந்து மீண்டு வரணும், அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம வந்து யோசித்து செயல்படுறவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதுலேயே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து பார்க்கலாம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிறாரு. ஏன் வந்து தன்னுடைய வாலிப பிரயாணத்தில் வந்து சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிறாருன்னா, நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து கற்றுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து எனக்கு ஒரு மீட்பு வந்து கிடைக்கிறதா இருக்குது. நான் வந்து அந்த ட்ரக்ஸுக்கோ இல்லை ஒரு சாப்பிட்ற விஷயத்துலையோ இல்லை நான் வந்துட்டு மற்ற விஷயத்தில் வந்து நான் வந்து அடிமைப்படாமல் அந்த அடிமைத்தனத்துலேருந்து என்னை வந்து மீட்டெடுக்கிறது வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையாக தான் இருக்கும். அது வந்து நம்மளை வந்து அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுத்து நம்மளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் அப்படின்னு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து அடிமைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடிமையாக இருக்கிற வாலிப பசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த விடுதலை நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா, பாவம் செய்து அதில் இருந்து நம்ம ஞானஸ்தானம் பெற்று நம்ம என்ன பண்ணுறோம்னா கிறிஸ்துக்குள்ளாக நாம் வரப்படி தான் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துக்குள்ளாக வரும்பொழுது நாம் யாருக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நீதிக்கு அடிமைகளாகிறீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லப்படுதா இருக்குது. இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அப்படின்னு பார்க்குறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே. அப்போது வாலிபர்கள் வந்து அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து மதுபானம் பிரியராக இருந்தாலுமே, ட்ரக்ஸ் பிரியராக இருந்தாலும், இல்லை கேம்ஸ் விளையாடுறவங்களாக இருந்தாலும், இன்னும் அவங்க பிசாசுடைய வழியில் அவங்க இருந்தாலுமே
ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அதனுடைய எண்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து மரணத்தை ருசி பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பைக் ஓட்டிட்டு போவாங்க, டக்குனு கீழே விழுந்து அவங்க வந்து டெத் ஆகிடுவாங்க. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன அது வந்து ஒரு மரணமாக இருக்கிறது. அதே நீங்கள் பாருங்கள், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வாலிபர்கள் வந்து விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது விடுதலையாக்கப்பட்டு எங்கே போடணும் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளாக நாம் அடிமைகளாக கூடவெல்லாம் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ வந்து எல்லாருமே மரண பயத்தில் தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அடிஷனில் இருக்கக்கூடிய வாலிப பசங்க வந்து அதில் எதில் இருக்கிறாங்க அப்படின்னா, மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க. அதில் இருந்து அடிமைகளாக இருந்து அவங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக வர வேண்டும். அவங்க இன்னும் பாவத்திலே இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் அந்த அடிஷன்லேயே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு லாஸ்ட்டில் என்னது எண்டிங் லைஃப் என்ன அப்படின்னா, உண்மையாகவே வந்து நரகம் அப்படிங்கிற ஒரு எண்டிங் லைஃபாக தான் இருக்கும். அப்போது அவங்க ஒருவேளை வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அந்த சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அதில் இருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்குள்ள வழிகளை வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். மதுபான பிரியர்களாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயத்தில் அடிக்டாக இருக்கிறாங்களோ அதில் இருக்கிற சொல்யூஷனை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃபேமிலி ரிலேஷனில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி விஷயத்தில் போதைப் பொருளுக்கு அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுக்கு நாங்கள் வந்து அதாவது வேத வசனத்தில் இருக்கிற உபதேசத்தை வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு ஜஸ்ட் நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், கீழே கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்படிக்கு அன்புள்ள டெரி, கார்த்தி, ஜோஷ். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அதித்தியோரே, அப்பா அந்த புதிய நேரத்தை கொடுத்தக்காக நன்றிப்பா. இன்னும் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆச்சரித்துங்கப்பா. இந்த வீடியோ வந்து அவங்க எதற்காக இந்த வீடியோவை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதற்குரிய காரியத்தை நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு பண்ணுங்கப்பா. திரும்ப இந்த வீடியோ மூலமாக அநேக வாலிபர்கள் ரசிக்கப்படவும், உண்மைக்கு அறிகிற அறிவு அடையவும், அவங்க எதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்களோ அந்த அடிமையிலிருந்து அவங்க விடுபடவும் அவங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. திரும்ப இந்த காலகட்டத்தில் எத்தனையோ வாலிபர்கள் தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன என்பது தெரியாமல் அவங்க கூட தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வாழ்கிறாங்கப்பா. இன்னும் அவங்க கூட எது உறுதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான வழியில் போகிறதுக்கு உதவி செய்கிறபடியாக இந்த வீடியோ கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது கிருபை செய்யுங்கப்பா. திரும்ப இந்த வீடியோவை அநேகர் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அநேக காரியங்களில் பயன்படும் முடியாது கிருபை செய்யுங்கப்பா. திரும்ப இன்னும் அவங்க இந்த வீடியோ மூலமாக சத்தியத்தை அறிகிற அறிவையும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் வாலிபர்களாகவும் வாழ முடியாது கிருபை செய்யுங்கப்பா. திரும்ப இம்மட்டும் காத்த தேவன் இனி வேறு காத்து நடத்தும் எல்லாத்திற்கும் மீட்புற ரசகரமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் தூய பிதாவே, ஆமென். சரி.